யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்ம பைக்கு, நம்ம காரு, எல்லா கிறிஸ்தவங்களோட வண்டியிலையும் எழுதப்படுற ஒரே வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அப்பொழுது உனக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் தருவேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனார்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. செம்மறி ஆட்டுக்கு முன்னாடி மேய்ப்பன் போவான், வெள்ளை ஆட்டுக்கு பின்னாடி மேய்ப்பன் போவான். நம்ம செம்மறி ஆடா வெள்ளை ஆடா? சொல்லுங்க. நம்ம என்ன ஆடு? செம்மறி ஆடு. அப்போ நம்ம மேய்ப்பன் முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா? மேய்ப்பன் முன்னாடி போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். மேய்ப்பன் பின்னாடி வந்தால் நமக்கு அடி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அப்போ நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகணும். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் என்ன செய்யப்படுறதில்லை? அசைக்கப்படுறதில்லை. அப்போ எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரை முக்கியப்படுத்தினா அவர் முன்னாடி போவார். அதனால தான் தாவீது அவர் வளர்த்த ஆட்டில் அவர் முன்னாடி தான் போவார். அதனால தான் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை எங்கே மேய்ப்பாரா? தாவீது மேய்ச்ச இடம் பெத்லகேம். பெத்லகேம் மலை பாங்கான இடம், அப்பத்துக்கு பேர் பெற்ற இடம், அதுபோல் செழிப்புக்கு பேர் பெற்ற இடம். அங்கே புல் எங்கே இருக்குன்னு மேய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படிப்பட்ட புல்லில் கொண்டு போய் மேய்ப்பாரான் தெரியுமா? இந்த மலை இப்படி சில நேரங்களில் மலையில் சில இப்போ நிலங்கள் இருக்குமா, அந்த நிலத்தில் மேலே இருந்து வர்ற தண்ணீரை குடித்து புல் அப்படி ஜகு 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 ஜகுன்னு வளர்ந்துருக்குமா. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? மேய்ப்பனுக்கு. ஆடுகளால் அந்த இடத்துக்கே போக முடியாது. மேய்ப்பன் கொண்டு போவான், மேய்ப்பன் பின்னாக போய் அந்த பசும் புல்லை மேய்க்க வைப்பானா. இங்கே நம்ம ஊர் புல் இல்லை, அது வளர்ந்து இருக்கிற புல், அது மலைகளில் வளர்கிற புல். அதான் தாவீது சொல்றாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர். முதல்ல இருக்கிற தண்ணீர் இல்லை. என்ன தண்ணீர்? உள்ள இருந்து குறவலையை பிடிச்சிடும் பிசாசுங்கிற. முதல்ல பார்க்க தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் கொண்டு போகிற தண்ணி அப்படி இல்லை, அமர்ந்த தண்ணீரை. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கின போது கர்த்தர் அழுதார், கர்த்தர் வேதனைப்பட்டார். நான் அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தேன், அவர்களோ தங்களுக்கு கடவுளை தேடிக்கொண்டார்கள். வாலிப நாட்களில் உன்னை தூக்கி சுமந்துட்டு வரும்போது நீ உனக்கு எதையோ உன்னை கடவுளா தேடி கொள்ளுகிறாயே, அதுதான் இளைப்பாறுதலை கெடுக்கும். நீ பிறந்த போதே ஏன் சாகலை தெரியுமா? நீ கற்பத்தில் வெளிப்படும் போது அவர் உனக்கு கடவுளாக இருந்தார். நீ ஏன் வாலிபத்தில் சாகலை தெரியுமா? அவர் உங்களை காப்பாற்றினார். ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி, மோசையை விட்டு விலகி தங்களுக்கு கன்று குட்டிகளை உண்டாக்கி கொண்டாங்க. அப்படி கன்று குட்டிகளை உண்டாக்குன போது ஆண்டவர் அவங்க கிட்ட இருந்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ கண்ணுக்குட்டியவே கும்பிடு, நான் போயிட்டு வர்றேன். என்ன சொன்னார்? நீ கண்ணுக்குட்டியவே கும்பிடு, நான் என்ன பண்ணுறேன்? ஏன்னா நீ கண்ணுக்குட்டியை கும்பிட்டுக்க, உன்னோட நான் என்ன செய்ய முடியாது. நீ உனக்கு கண்ணுக்குட்டி தான் முக்கியமாக இருக்குது, நீ கண்ணுக்குட்டியவே வச்சுக்க, நான் இருக்க மாட்டேன். மோசே அழுது ஆண்டவர்கிட்ட கெஞ்சினார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் வரலைன்னா எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் வித்தியாசமே, நீங்கள் எங்கள் கூட இருக்கனால தான் அவனுக்கு எனக்கும் வித்தியாசம். அல்லேலூயா. நீங்கள் எங்கள் கூட இருக்கனால தான் மேக ஸ்தம்பம், நீங்கள் எங்கள் கூட இருக்கனால தான் அக்கினி ஸ்தம்பம், நீங்கள் எங்கள் கூட இருக்கனால தான் வெற்றி, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதா எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு மோசே ஜெபிச்ச போது ஜனங்கள் கழுத்தில் காதில் இருந்த நகையெல்லாம் கலட்டி போட்டுட்டு இஸ்ரவேலர்களும் அழுதாங்க. ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியாது. அதுதான் இந்த பாட்டு நமக்கு இருக்குது. தேவா நான் எதினால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் போக முடியாது, நீங்கள் இல்லாமல் நாங்கள் போக முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்வார், இல்லை இல்லை, நான் யாரையாவது அனுப்புகிறேன், அவர் உங்களை கூட்டிகிட்டு போய் கானானில் விட்டுருவார், உங்களுக்கு அதானே வேணும். இல்லை ஆண்டவர், வேறு யாரும் எங்களை நடத்த வேண்டாம், நீங்கள் தான் எங்களை நடத்தும் அப்படின்னு மோசே சொல்லும்போது தான் அந்த யாத்திராகமம் 33 கர்த்தர் பதில் சொல்லுவார். அழகான பதிலில் என்ன சொல்வார்? என் சமூகம் உனக்கு, நான் உனக்கு
இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகம் எப்படி அவங்க முன்னாடி போகும்? மேக ஸ்தம்பமா. அல்லேலூயா. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பயங்கரமான வெயிலில் பயங்கரமாக இருக்கும்போது நீங்கள் ஏசியில் வந்து உட்காரும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படி இருக்கும்? நல்லா குழு குழுன்னு இதமாக இருக்கும்ல. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கடுமையான வெயிலில் போகும்போது கர்த்தர் அவங்களுக்கு குழு குழுன்னு இருந்தார். மேக ஸ்தம்பம். அல்லேலூயா. அதை நான் இன்னும் உங்களுக்கு சொன்னால், பயங்கரமான வெயில் போகும்போது மேகம் வந்து சூரியனை மறைச்சா எப்படி இருக்கும்? அப்படி அப்பாடா ஒரு வார்த்தை சொல்லுவோம், அப்பாடா. அது மாதிரி ஆண்டவர் அவங்களுக்கு மேக ஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா. சொல்ல போனா ஒருத்தன் ட்ரெஸ்ஸு கூட பழசா, ஒருத்தன் கூட மலடா இல்லை, ஒருத்தன் பேண்ட் சட்டையை துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாஷிங் மிஷினில் போட வேண்டியது இல்லை, ஒருத்தனும் பலவீனனா இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்கள் வீட்டில் முன்னாடி போனால் எந்த பிரச்சனை இல்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குல்ல. அதனால தான் 20 லட்சம் ஜனம் சரச்சரன்னு பெருக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரு மலடு இல்லையே, ஒருத்தர் கூட குழந்தை இல்லாமல் இல்லையே. அப்போ இங்கே நம்ம சபையில் யார் முன்னாடி போறா? யார் நம்மளை மேய்க்கிறா? கடைசி காலத்தில் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற மேய்ப்பை இன்னைக்கு தெரிந்து கொள்றாங்க. கடைசியாக 12 பேரை மோசே அனுப்புனாரா? 12 பேர் போய் கரெக்டாக நம்ம ஆள் மாதிரியே தான் இருக்கான். போய் மாதுளம்பழம் பறிச்சிட்டான், பலாப்பழம் பறிச்சிட்டான். நம்ம ஆள் காஞ்சனக்கோட்டுக்கு போனால் ஆளுக்கு ஒரு பலாச்சொலையை தூக்கிட்டு வருவான். அப்படியே ட்ரெயினில் கேட்டா ஞானஸ்தானம் பெற்றேன்னு வேற சொல்லுவான். ஆனால் பீடி குடிக்கிறத, தண்ணி அடிக்கிறத, அந்த வீட்டில் ஒரு நாள் இளைப்பாறுதல் வரல. அந்த போய் 3 நாள் மட்டும்தான். யார் முன்னாடி போகணும்? அவர் சமூகம். அப்பதான் என்ன கிடைக்கும்? போத 4 நாள் திருவிழா போயிட்டு வந்தா இளைப்பாறுதல் வரும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு பயணத்தையும் நம்ம தீர்மானிக்கும் போது அந்த பயணம் அவருக்கு ஏற்றதா இருந்தால் தான் போயிட்டு வரும்போது இளைப்பாறுதல். எத்தனை தடவை பயணத்தில் பின்வாங்கி இருக்கோம் தெரியுமா? கிளம்பிட்டு நிறுத்தி இருக்கோம் தெரியுமா? ஏன் தெரியுமா? நமக்கு முன்னாடி அவர் போனால் தான் நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன தருவேன். சரி போனாங்களா? மாதுளம் பழம்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கூட கற்பனை பண்ணீங்களா இல்லையோ, திண்டுக்கலுக்கு போனீங்கன்னா ஒரு திராட்சை கொலை இவ்வளோ தான் இருக்கும். 1.5 கிலோ 1 கிலோ தான் வரும். ஆனால் அவங்க ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சேர்ந்து தூக்கியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து தூக்கணும்னா 50 கிலோவாவது இருக்கணுமா இல்லையா? நம்மளால சாதாரணமாக 15 கிலோவை தூக்கிறோம். அப்போ 50 கிலோ இருந்தால் தான் கம்பில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம். அதனால தானே இவ்வளோ பெரிய திராட்சை பழம், இவ்வளோ பெருசுங்க. லெபனானு இஸ்ரேல் திராட்சை பழம். நம்ம சாப்பிட்றது திராட்சை பழம் இல்லை, கிஸ்மிஸ் பழம். இவ்வளோ பெருசு. ஃபாரினில் இருக்கவங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, பெருசு பெருசாக இவ்வளோ பெருசு. அப்போ எவ்வளோ பெருசு தூக்கிட்டு வந்தாங்களா? வந்துட்டு ஆண்டவர் தேசத்தை தருவார்னு சொல்லலாமா இல்லையா? ஆனால் மாறா ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டாங்களே. ஆண்டவர் அடித்து துவைச்சு அந்த நாட்டை தருவார்னு சொல்கிறதுக்கு என்னையா? நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்டதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போக முடியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல, பற்ற வச்சு விட்டானுங்க. வாட்ஸ்அப் இல்லாத காலத்தில், ஃபேஸ்புக் இல்லாத காலத்தில் வதந்திய நைட்டோட நைட்டாக ஒரே கூக்குரல். நைட்டு தூக்கமே இல்லை. எல்லாரும் வீட்டு வாசல்ல நின்று முறுமுறுக்கிறான், வீட்டு வாசல்ல நின்று கத்துறான், தூக்கமே இல்லை. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நைட்டு தூக்கம் இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை முன்னாடி விடாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் இருந்து ஆண்டவர் வெளியே போனதுக்கு ஒரே ஒரு அடையாளம், நைட்டு தூக்கம் போயிருச்சுனாலே நீங்கள் ஆண்டவருக்கு தெரியாமல் கடன் வாங்கியிருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்காமலே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. இந்த துர்ச்செய்தி பரப்பின 10 பேரை கல்லெறிஞ்சு உடனே கொல்ல சொல்கிறார். ஏன்னா என்ன செய்தி பரப்புறான்? அவங்கள உயிரோட விடாதீங்க. ஆண்டவர் என்னைக்காவது இப்படி கோவப்பட்டாரா? இறைச்சி கேட்டப்ப இல்லை ஏதோ ஒன்று கேட்டப்ப? எப்போ அவர் சமூகத்தை இவங்க அலட்சியம் பண்ணாங்களோ ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. கடைசியில் இந்த 10 பேரை உடனடியாக கொல்ல சொன்னாரா? உடனே அங்கே இருந்த ஜனங்களுக்கு கோவம் வந்து இப்போவே கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறேன்னு சொன்னாங்க. மோசே சொன்னார், ஆண்டவர் சமூகம் வரலைன்னா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? தோற்று போவீங்க. மலையில் ஏறினாங்க, செத்தாங்க, எல்லாரையும் கொன்று போட்டாங்க. அவசர முடிவுகள் எடுக்காதீங்க.
தேவன் நமக்கு முன்னே போக வேண்டும். அல்லேலூயா. தேவன் எனக்கு நம்ம முன்னே போகணும். உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த 2 நாள் கூட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தர் முன்னே வந்தார். யார் வந்தா சொல்லுங்க? யார் வந்தா? நம்ம முடிவு எடுக்கலை. நான் தான் சொல்கிறேன், நான் முடிவு எடுக்கலை. பாஸ்டரும் நான் முடிவு எடுக்கலை, டேட்டும் நான் முடிவு எடுக்கலை. இதுலேருந்து பார்த்தேன், நம்ம முடிவு எடுக்கலைன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? இளைப்பாறு. ஏன்னா அவரை தான் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்தார். அவர் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன ஆயத்தப்படுத்துவார்? இந்த பேசிக் விஷயமே விசுவாசிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் வேலைக்கார மாதிரி பின்னாடி போகணும்னு வாத்து மேய்க்கிறவர் மாதிரி அனுப்புறாங்க ஆண்டவரை. அப்படி அனுப்பாதீங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு முன்னாடி போகணும், உங்கள் வெளிச்சத்தில் நான் நடக்கணும். மோசே சொல்லி சொல்லி பார்த்தார், இவங்க யாருமே கேட்கல. கடைசியில் அந்த மலையில் இருந்து அமலேக்கியரும் மொத்தவனும் துரத்தி அடிச்சு அன்னைக்கு இஸ்ரேலர்களில் நிறைய பேர் விழுந்து போனாங்க. அதுதான் வனாந்தரத்தில் அவங்க விழுந்து போனதுக்கு காரணம். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, பரீட்சை முடிஞ்சிச்சு, காலேஜாக போனேன், 5 லட்ச ரூபா கடன். வீட்டில் அப்பாவும் கடைசியில் சோத்துக்கு வழி இருக்காது. சொத்துக்களை விற்று தற்கொலை பண்ணி போனால் எத்தனை பேர் தெரியுமா? படிப்பு முடிவு எடுக்கும் முன்னாடி இது எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வருமா, என் ஞானத்துக்கு ஒத்து வருமா, தெய்வமே சகாயம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க தெரிஞ்சுக்கணும். ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சமூகம் முன்னே போகணும். அல்லேலூயா. அதனால தான் மே 4ஆம் தேதி யார் எலெக்ஷனுக்கு வரணும்னு நமக்கு கட்டாயம் இல்லை. நம்ம பிள்ளைங்க என்ன தான் ஆகணுங்கிறதும் கட்டாயம் இல்லை. நீ டாக்டர் ஆகிறியா, இன்ஜினியர் ஆகிறியா, கர்த்தர் ஒன்று ஆக்கட்டும். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இன்னைக்கு எலெக்ஷனில் நின்றார்ல ராஜீவா, அவர் எம்பிபிஎஸ் கேண்டிடேட், திருவாடனை. அவங்க வீட்டில் 3 பசங்க, 3 பேர் இருந்தாங்க. எங்கள் செட்டுக்கு அடுத்த செட்டில் தான் அவங்க செய்தமல்ல படித்தாங்க. அவ்வளோ பணக்காரங்க. ஆனால் ஒருத்தன் கூட காசு கட்டி போகல. சொல்லுங்கள், வேலுமாணிக்கம் குரூப்கிட்ட இல்லாத காசா? 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் ட்வின்ஸு, இன்னொருத்தர். இவங்க 3 பேருமே மெரிட்டில் 1100 1150 மார்க் எடுத்து அவன் பாட்டுக்கு ஃப்ரீ சீட்டில் போயிட்டான். அவங்களோட காசு எல்லாம் பீரோக்குள்ளே தான் இருந்துச்சு. ஏன்னா எந்த கோட்டாவில் போயிட்டாங்க? அரசாங்க கோட்டாவில். இப்போ டாக்டராகி எம்எல்ஏக்கு போட்டிடுறாங்க. டாக்டராகி எனக்கு போட்டிடுறாங்க. உங்களுக்கு தெரியுதா? அவங்க காசு கட்டி போகிறதுக்கு அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? ஆனால் நமக்கு வழியே இல்லாமல் நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம்? என்ன வேண்டியதுக்கு என்னதிங்க? 3 காரியத்தை சொல்கிறேன், முடிச்சிட்டேன். இந்த 3 காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், இளைப்பாறுதல் கிடைக்கும். பூர்வ பாதையில் போங்க, இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவருடைய சமூகம் முன்னாடி போனால் என்ன கிடைக்கும்? ஆமாம், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தான் முன்னாடி போகணும், நீங்கள் தான் நடத்தணும். அவர் விரும்பாத ஒரு பயணம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வந்துடும். அவர் விரும்பாத இடத்துக்கு வண்டியில் போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஒரே ஒரு மலை பயணம் தான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் விரும்புகிற இடத்துல தான் நம்ம இருக்கணும்.